ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா குடல் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி குடல் குழம்பு செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் 2 குடல் எடுத்திருக்கேன். ஸோ ஆட்டுக்குடல் 2, அதுக்கப்புறமா குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் ஆட்டுக்குடலை போட்டு தண்ணியே போடாமல் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லெல்லாம் போகும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா அதில் கவுச்சி ஸ்மெல் வந்துடும். அதனால் சாப்பிட முடியாது. ஸோ நம்ம இப்போ குடல் குக்கரில் போட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா. ஸோ இது மட்டும்தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மட்டும்தான் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணியே போடாமல் 5 விசில் வைக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். ஸோ இது சிப்ஸ் மாதிரி, பொரியல் மாதிரி எப்படி வேணாலும் செஞ்சு கொடுத்துடலாம், பசங்களுக்கு சாப்பிடுவாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சிப்ஸ் மாதிரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி போடுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்கப்புறமா இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். நான் 5 விசில் வைக்க போகிறேன். மூடிட்டு எனக்கு 5 விசில் வந்த வரைக்கும் நான் வேக வச்சுட்டேன். இப்போ எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு எல்லாமே வெந்துருச்சு. இப்போ மசாலாலாம் நான் இதில் என்ன போட போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் அது கூட காட்டுறேன். நீங்கள் அது கூட பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்களா நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்ட்டு மிஸ் ஆகிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் தேங்காவை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான தேங்காய் நான் போட்டுக்கினேன். உங்களுக்கு நிறைய குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் தேங்காவை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு செய்ய போகிறேன். ஸோ அதனால் அதுக்கப்புறமா வெங்காயம் போட போகிறேன். நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய், 2 வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் போடலாம். எனக்கு லைட்டாக தான் அதில் ஆயில் இருந்தது, கொழுப்பு இருந்தது. ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக ஆயில் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் ஆயிலில் வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது நிறைய காரம் இருந்தாக்க தான் நல்லாயிருக்கும். நான் காரமாக செய்வேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கலாம். தேங்காய், தக்காளி, வெங்காயம் 2மே அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்ப கூட நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். ஓகேங்களா? நான் கொஞ்சம் தண்ணி கூட இதில் போட்டுக்கிறேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் திருப்ப 5 விசில் வச்சுருக்கேன். நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு கிரேவி எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. எனக்கு இதே போதும். அதனால் நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. வேகலைன்னா இன்னொரு 2 விசில் சேர்த்தே வச்சுக்கோங்க. எனக்கு வெந்துருச்சு, அதனால் எனக்கு ஓகே, நான் ஆஃப் பண்ணிட்டேன். தாஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.